நீ செய்த முடிவு 100க்கு 100 சரியான முடிவு. இதயம் படைச்ச எல்லாருமே வாழ்த்து கூறி வரவேற்கும் முடிவு. ஏழைக்கு வறுமைதான் சொந்தமே தவிர அவன் இதயம் கூட அவனுக்கு சொந்தம் இல்லைங்கிறது இந்த உலகத்துக்கு எடுத்து காட்ட முடியும். எதிர்பாராத விதமா கோவிலுக்கு வந்து எனக்கு நீங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருந்த எல்லாத்தையுமே கேட்கிற சந்தர்ப்பம் கிடைச்சது. அத பத்தி என்ன நினைக்கிறீங்க? நீ என் மேல வச்சிருக்கிற அன்பை விட உன் குடும்பத்து மேல அதிக பாசம் வச்சிருக்கிறேங்கிற ஒரே நம்பிக்கை தான் எனக்கு ஏற்பட்டது. சத்தியமா சொல்றேன் மீனாட்சி, நீயும் நானும் கல்யாணம் செய்துக்க முடியாதுங்கிற முடிவுக்கு நான் நேத்தே வந்துட்டேன். நீ எனக்கு எட்டாம போயிட்டேங்கிறதுக்காக நான் இப்படி எல்லாம் பேசுறதா நீ தயவு செய்து நினைக்காது. உன்னை கல்யாணம் செய்துக்கிட்டு உன் தம்பியை படிக்க வச்சு உன் குடும்பத்தையும் பாதுகாக்கலான்னு எந்த சொத்தை எதிர்பார்த்து இருந்தேனோ அந்த சொத்து என் கைக்கு வந்து சேர்றது அவ்வளவு சுலபம் இல்லைங்கிற நிலைமையில கேஸ் விபரீதமா போயிட்டு இருக்கு. என் கட்சி ரொம்ப பலகீனமா இருக்குதுன்னு என் வக்கீலே சொல்றாரு. இந்த நிலைமையில நாம 2 பேரும் கல்யாணம் செய்துக்கிட்டா அது கருங்கல்ல கட்டிக்கிட்டு கடல்ல இறங்குற பயங்கரமா தான் முடியும். மீனாட்சி, உன் ஒருத்தியினுடைய தியாகம் உன் தம்பியினுடைய வாழ்வை மட்டுமல்ல, உன் கூட பிறந்த 6 பெண்களுடைய வாழ்வையும் வளமான இடத்துல அமைக்கும். உன் தியாகம் பலிதமாகணும்னு நான் மனப்பூர்வமா வாழ்த்துறேன். நான் வர்றேன். ஒண்ணு செய்வீங்களா? என்ன? நான் தியாகம் செய்ததாக நீங்க எல்லாருமே சொல்றீங்க. அது உண்மையா இருந்தா என்னுடைய தியாகத்தை பூர்த்தியாக்கும் காரியங்கள் உங்க கல்யாணமும் அடங்கி இருக்குங்கிறது என்னுடைய நம்பிக்கை. புரியலையே. நீங்க சீக்கிரமா ஒரு கல்யாணத்தை செய்துகிட்டு உங்க மனைவியோட எங்க வீட்டுக்கு வரணும். முயற்சி செய்யறேன் மீனாட்சி. வரேன்.